சர்வ வியாபியே. ஓ ஜீசஸ். இந்த ஆராதனைக்காக யாவரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். நன்றி அப்பா, தூயாதி தூயவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளில் அப்பா எங்களை ஒரு கூட்ட ஜனமாக அழைத்து அப்பா வழிகளிலெல்லாம் காத்து இந்த இடத்துல அப்பா இந்த ஆராதனை கூடத்தில் எங்களை நீர் அப்பா பத்திரமாய் சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் தற்செயலாக வரலை, நீர் முன் குறித்ததுனால வந்திருக்கிறோம், நீர் எங்களை தெரிந்து கொண்டதுனால வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையில் அப்பா முற்றிலுமாக ஆவியானவர் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல ஆண்டவரே, உங்கள் ஆவியினாலே நீங்கள் செய்ய போகிற காரியங்களுக்காக உண்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த பலவீனமான பாண்டத்தை, இந்த பலவீனமான பாத்திரத்தை நீர் உம்முடைய வல்லமையால் உம்முடைய மகிமையால் நிரப்பி உம்முடைய ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுத்துவீராக. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து இந்த தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். சேர்ந்து கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோம். ஓ நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நாம் தோற்று போவதில்லையே. ஏனன்னா நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லா சதிகளை முறியடிப்பேன். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஓ இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் நமக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமே கூரங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு ஓ ஆமென் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கடைசியாக தோல்வி எனக்கில்லையே. விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமா? நீங்க ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னா தைரியமா சொல்லலாம். நீங்க நான் தோற்று போவதில்லை. இன்னொரு முறை, தோல்வி எனக்கு இல்லை.
போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன். என்ன வந்தாலும் துதிப்பேன். என்ன துன்பம் நேர்ந்தாலும் துதிப்பேன். இன்னொரு முறை அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. உன்னதர் மறைவில் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழல் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் அங்கே தங்கி சுகமாயிருப்பேன். எந்த தீமையும் அணுக முடியாது. ஓ தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்தமே. அவர் சமூகத்திலே ஆனந்தமும் அவர் வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஆமென். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அவரை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் பலிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பலிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். என் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அவர் சமூகத்தில் சந்தோஷமே. இன்னொரு முறை சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. இயேசுவின் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் செஞ்சா போதும். கைகளை உயர்த்தி ஆராதித்தால் மிகப்பெரிய வெற்றி உண்டு. ஆமென். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் அவருடைய செயலை பாருங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அவர் சமூகத்தில் சந்தோஷம்.
சந்தோஷமே. போராட்டம் போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கு. ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு. ஜெயம் நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அவர் சமூகத்தில் சந்தோஷமே. ஹalleluya. கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஹalleluya. Thank you Holy Spirit. நாம எல்லாரும் சேர்ந்து அதே போல அவருடைய கிருபையை இன்னும் உற்சாகமா சேர்ந்து பாடி துதிக்க போகிறோம். ஹalleluya. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல். உன் கிருபை என்னை தாங்கிடுதே. உன் கிருபை என்னை நடத்திடுதே. உன் கிருபை என்னை தாங்கிடுதே. கரங்களை உயர்த்தி அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கியதே. என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. ஓ அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கியதே. என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கிய. அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. கைகளை தட்டி லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கியதே. நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கியதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கியதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கியதே. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாம் பத்திரமாய் பாதுகாத்த கிருபை. எத்தனையோ அக்கினியில் சூளையில விழுந்தது போன்ற சோதனைகள் வந்தது, நெருக்கடிகள் வந்தது. அந்த நெருக்கத்தின் மத்தியில நம்ம காத்தது அவருடைய கிருபைனாலதான் இன்னைக்கு நம்ம உயிரோடு நின்று ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமே. தண்ணீரிலே மூழ்காம் உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்தி எந்த சேதமும் அணுகாம சபையான பாதையில நடத்தி கொண்டு வருகிறே. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதையா. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே
நன்றி ராஜா. எங்கள் துதிகளை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேர்ந்து ஓ தேவ பிரசன்னம் இந்த நேரத்தில் நம்மை ஆட்கொள்ளும்படியாக, ஒரு மகிமையின் மேகம் நம்மை மூடும்படியாக அவரை பார்த்து ஆராதிக்க போகிறோம். அன்று மோசேக்கு வெளிப்படுத்தின அந்த மகிமை, சீனாய் மலையில இறங்கின மகிமை, மோசே மகிமையை கேட்டாரு, மகிமையை பார்த்தாரு, அவர் மகிமையாகவே மாறிட்டாரு. ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும், மோசே மலையில இருந்து இறங்கி வரும்போது அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசமா இருந்தது. அதே போல இன்றைக்கு இந்த காலை வேளையில நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேல பிரசன்னமாக்கி அவருடைய வல்லமையால நம்மளை தொட வேண்டும் என்று தாகத்தோடு கேட்போமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவதாக. ஒரு மகிமையின் மேகம் இங்க வந்திருக்க தாகத்தோடு வந்திருக்கிற ஜனத்தை மூடட்டும் அப்பா. அதை விட எங்களுக்கு வேற எதுவும் வேணாம். இந்த மகிமையின் மேகம் இந்த காலை நேரத்துல இத்தனை பேர் கூப்பிடுற சத்தத்துல அப்பா நீங்க இறங்கி வந்து என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. இந்த நேரத்துல எங்க மத்தியில வாங்க, எங்களை அப்பா மூடுங்க உம்முடைய மகிமையின் மேகத்தினால. ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஓ விலகாத மேகம் நீ, எங்களை விட்டு விலக மாட்டீங்கப்பா. ஓ எங்களுக்கு முன்பாக சென்று எங்கள் தடைகளை அப்புறப்படுத்தி போடுகிறவரே. முன் செல் சொல்லிக்கிட்டே இருப்போம். விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. எங்களை விட்டு விலகாதவரப்பா. எவ்வளவு கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு அப்பா. நாங்க எங்க போனாலும் மேகம் எங்க தலைக்கு மேல எங்களை பாதுகாத்து கொண்டே வருது. ஹல்லேலூயா. இன்னொரு முறை. விலகாத மேகம் நீரோ, முன் செல்லுமே. ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனங்களை மூடட்டும் வா. என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் ஓ இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை இந்த ஜனத்தை உமக்கென்று தெரிந்து கொண்டிரே அப்பா. ஓ ராகாதலரியாந்தோரோ பாஷகலரதியா ரேமகாதலரா பாஷகேலரிபே அந்தலரா ரேமோகோதலரா பாக்கதரியா அந்தரபா ரேகாதலரா பாஷகே மலஹதுரா. ஆமென். முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல். ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஓ மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல பேச்சில என் மூச்சில, என் பேச்சில என் மூச்சில, என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. ஆமே. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிர்லயே கலந்திருக்கிறீங்க. ஆமே. இன்னொரு முறை. wonderful presence. ஆமே. என் பேச்சில
என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. ஓ, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, சொல்லுவோமா? ஓ, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுவோமா? அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். ஓ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. தேவரீர் செய்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஆண்டவரே, இந்த 4 மாதம் காத்தீங்கப்பா. Thank you, Jesus. இந்த 5வது Thank you, மாதத்தில் எங்களை நிறுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். Thank you, வாய் Jesus. திறந்து சொல்லுங்களேன். Thank you, எல்லாரும் Jesus. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பாண்டு சொல்லுங்களேன். வாயை Thank you, திறந்து Jesus. சொல்லுங்களேன். அல்லேலூயா, Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. எங்களை நடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். Hallelujah. நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். Hallelujah. ஆவியானவரே, உம்முடைய Hallelujah. கிருபையினால் நாங்க நிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, 4 மாதம் எங்களை நடத்தி வந்தவர், 5வது மாதத்துல நடத்த போதுமானவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து பசியால தாட்சி அடைந்து போகும், உம்மை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வைத்தியசாலைக்கும் வாசல் படிகளுக்கும் கண்ணிக்கு விளக்கு காத்தீங்களேப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதமும் காக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் தரப்போகிற சமாதானத்துக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சந்தோஷத்துக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விடியற்கால வேளையிலே களிப்பு தங்க போவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்களை முறித்து எறிய போவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை பலத்தால் எடை கட்ட போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். Amen. பரிசுத்த பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். Heavenly Father, we thank you. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு We thank ஸ்தோத்தரிக்கிறோம். you, Lord, for this blessed day. 4 மாதங்கள் எங்களை தயவாய் காத்தீங்கப்பா. Thank you for your favor for all these 5வது 4 months. மாதத்திலும் எங்களை நிறுத்தி இருக்கிறீர். Thank you for making us to stand on அதற்காக this 5th கோடி month. ஸ்தோத்திரம். Thank you, Lord. தேவனுடைய கிருபையின் கரம் எங்களுக்கு Let வெளிப்படட்டும். your gracious hands be கர்த்தருடைய upon us. வார்த்தையினால் எங்களை ஸ்திரப்படுத்தும். Lord, satisfy us with your உம்முடைய word. வார்த்தையே சத்தியம். Lord, your word is உம்முடைய true. வார்த்தையை அனுப்பி குணமாக்கும் Send your கர்த்தாவே. word and heal your இயேசு people. மகாராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நேசமுள்ள நல்ல In தகப்பனே. Jesus' name we pray. ஆமென். Amen. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். My உட்கார்ந்து greetings விடுங்கள். to you this morning. இன்றைய
இன்னைக்கு முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. This is the first Sunday of this 5th நமக்கு month. நிறைய காரியங்கள் இருக்கும். There are many things. பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க We are going to வேண்டும். pray for a couple of things. அவே உங்களுடைய உள்ளங்கள எப்பயுமே ஜெபத்தின் ஆவியோடு நின்று கொள்ளுங்கள். So be here with the spirit of prayer. ஜெபம் பண்ணுகிறவர்கள் கர்த்தரினால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். People who pray, they'll be identified by God. உங்களுடைய ஜெபம் மிக மிக Your முக்கியமானது. prayer is very important. ஜெபம் இல்லாத வாழ்க்கை, Without prayers, ஜெபம் இல்லாத சபை, without prayers, ஜெபம் church, இல்லாத விசுவாசி a believer without prayer, மரித்து போன சடலத்துக்கு it is ஒப்பானவர்கள். like a dead body. அவை நாம் எப்பொழுது கூடி வந்தாலும் Whenever we gather, we ஜெபிப்பதற்கு have to pray. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை அனுப்ப முன்பதாக Before I send the prayer, சண்டே ஸ்கூல் சில்ட்ரனுடைய ஒரு ஷோ அண்ட் டெல் இருக்கா இல்லை இருக்குல்ல? எங்க இருக்காங்க? யாருங்க? ஓடியா. நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி ஹானாவை நாம் this is how we have to encourage நல்ல our kids. கைகளை தட்டி Let us உற்சாகமாய் put our hands ஹானாவை together. வரவேற்போம். நமக்கு பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். That is my desire. Our kids should not have any kind of என்னுடைய stage fear. பேத்திமார் பேரர்கள் என் பிள்ளைகள் யாரும் பலிபீடத்துக்கு வந்தாலும் எந்த ஃபியரும் அவங்களுக்கு They இருக்கக்கூடாது. should not have any kind of fear on the pulpit. அவை இப்படிப்பட்ட ட்ரைனிங், இப்படிப்பட்ட செஷன் அவர்களுக்கு அதேற்பட்ட இருதயத்தையும் ஆவியையும் கொடுக்கும் என்று நான் I நம்புகிறேன். believe that they will get the spirit and the courage. இந்த காலை வேளையிலே அவரிடத்திலே ஒரு சில கேள்விகளை நான் கேட்பேன். And I'm going to ask a couple of So what questions. is in your hand, Hannah? I brought my virtual word from school, the Oh. word for kindness. Oh, this is for your kindness. What did you do? So I showed kindness to other people, and I wanted to show others to be kind like Jesus did. Oh, good. What did you do for the people, other people? What kind of, what did you do for them to understand the kindness? I help people when they're sad, or I help them when they need things. So when your friends are sad, you go and counsel them? Yes. Wow, it's great. So how do you counsel them? I say that don't worry and that God is with them. Oh, you say that comfort one. them. Oh my, see, this is a great witness. Hallelujah. Amen. She has a Virtue of Kindness award, and the award is proudly presented to Hannah Dinesh. I'm so happy. So if somebody say, hey, something happened in my house, my mom and my dad is always fighting. If your friend, one of your friends says like that, how would you answer them? I would say that it's okay. Don't you can ask God for to help your family and need to help them to be a good family again and be together. Very good. Have you ever had a chance with you praying with your friends? I have in Sunday school. Okay, what about when you have a conversation with your friend? Have you ever had a chance to pray with them? No. No? Next time, what would you do? If somebody approach you and say, Hannah, I have a problem. I have a fear about the math test or something that, your friends are in, sometimes they would have the fear. If they come and tell you there is a fear, what you have to do is tell them, hey, I'm going to pray with you. Can you close your eyes and hold my hand? And they would say, okay, because they are your good friend, They will trust you much more. Yeah. So stretch your hand and hold the hand and pray for them, okay? And can you pray for now the church? Pray now? Yeah. Okay. Okay, shall we all pray? Pray for Tata, okay? All right, she's going to pray for Tata. All right, pray. Dear Heavenly Father, Lord, thank you for this day. I pray for the whole church, the teachers and Sunday school students. Yes, Lord. I pray for them not to go into harm and for them to be safe all their lives. I pray for Pastor to be to preach the church very well and teach other people how to be kind like Jesus did. Amen. In Jesus' name I pray, amen. Amen. Thank you so much. It's a good prayer. Very good. Keep on the good work, okay? See, before you go,
Everybody give a big hug to Hannah and encourage her to be the great witness to Christ, okay? Thank you so much. Okay, I'm so proud. All right, give him a big hand. All right. யூத் யங் வாலிப பிள்ளைகள் உங்களுடைய ஆராதனைக்கு நீங்கள் போகலாம். மற்றவர்கள் நாம் எழுந்து நிற்க போகிறோம். Others, please rise up to our feet. எல்லாரும் எழுந்து நிற்போம். Let us வாலிப rise up to our பிள்ளைகள் feet. உங்களுடைய ஆராதனைக்கு செல்ல மற்றவர்கள் எழுந்து நின்று உங்களுடைய வேத புத்தகத்தை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Let us turn to Matthew chapter 4 verse 15. 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். Let us turn to Matthew chapter 4 verse 15. மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். And in Matthew chapter 4 verse 15. வேதம் சொல்லுகிறது, And the Bible says, இருளில் இருக்கு அல்லேலூயா. Hallelujah. இன்னொரு விஷயம் Let us உணர்ந்து read- வாசிங்க. let us read it carefully. இருளில் இருக்கும் ஜனங்கள் அப்படி சொல்லாதீங்க, சொல்லுங்க பெரிய வெளிச்சத்தை they கண்டார்கள். have seen a great light. எதை கண்டார்கள்? What did they see? சொல்லுங்க பெரிய வெளிச்சத்தை They have seen a கண்டார்கள். great light. மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கிடைத்தது. அல்லேலூயா. Hallelujah. பரிசுத்த பிதாவே, Heavenly Father, இயேசு என்ற வெளிச்சம் எங்கள் இருதயத்திலே இன்றைக்கு துதிக்கட்டும். Jesus the light has to come out யார் of us. யாரெல்லாம் இருளோடு வந்தார்களோ Whoever came here with darkness, அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவின் வெளிச்சம் தென்படுவதாக. let them see the light of ஆண்டவரே, Jesus. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற போதே As we listen to your word, கர்த்தருடைய வெளிச்சம் எங்கள் இருதயத்திலே பிரகாசிக்கட்டும். let the light of Jesus come எங்கள் out of இருதயத்தை us. பிரகாசிக்க பண்ணுகிற Let it வெளிச்சம், make our life எங்கள் hearts to be வாழ்க்கை brightened. பிரகாசிக்க பண்ணுகிற Let வெளிச்சம், it make our life to be brightened. எங்கள் விசுவாசத்தை பிரகாசிக்க பண்ணுகிற Our வெளிச்சம் faith have to be brightened. இயேசுவின் நாமத்திலே In the name of Jesus, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். let it be happen to கிறிஸ்து everyone. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல In பிதாவே. Jesus' name we pray. ஆமென். Amen. உட்கார்ந்துள்ளுங்க கர்த்தருடைய Please be பிள்ளைகளே. seated. கடந்த வாரத்திலே ஒரு சாட்சியை நான் கேட்டேன். Last week I heard a testimony அமெரிக்க தேசத்துல from US, ஒரு முஸ்லிம் சகோதரர், a Muslim brother. அவர் பிறந்ததுல இருந்தே ஒரு பெரிய ஒரு விசுவாசமுள்ள முஸ்லிம் குடும்பத்திலே இருந்தார். He was born and brought up in a Muslim family. அவருடைய வாழ்நாள் பூராய் அவர் தொழுகை செய்தவர். All of his days he was attending the ஆனால் mass. அவர் ஆண்டவராய் இயேசுவை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து வெறுத்தார். And he hated Jesus Christ from his heart. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வெறுப்பு அவருக்குள்ள. And there was a hatred from his heart. அவருடைய ஒவ்வொரு முறை அவர் ஜெபம், அவருடைய தொழுகையை முடித்த பின்பு After he finishes his prayer in the mass, அவர் சொல்லுவாரா, he says, மாத்திரம் ஒரு இயேசுவை காணுவேனா if I see Jesus, அவரை கொன்றே போடுவேன். I will kill him. அப்படியே அவ்வளவு வெறுப்பு அவருக்குள்ள. That kind of a hatred. ஒரு நாள் அவர் One day, தொழுகையை முடிச்சிட்டு படுத்திருந்தார். after finished his prayer, he was sleeping. படுத்திருந்த போது When he was sleeping, அவருடைய அறை முழுவதும் ஒரு பிரகாசம். there was a light in his room. என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியல. He doesn't know what is இது ஏதோ happening. 10 வருஷத்துக்கு முந்தி நடக்கல. It did not happen 10 years ago. ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு முன்பு. Just 3 months ago. இந்த 3 மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை அவர் சொன்னார். This incident took place 3 months அவர் ago. படுக்கையில படுத்திருக்கிறார். When he was lying on the bed, அறை முழுவதும் ஒரு there பிரகாசம். was a brightness in the room. கண்ணை திறந்து பார்த்தாராம். He opened the eyes. யாரையும் காணல. Nobody was there. பிரகாசத்தினால நிறைஞ்சிருக்கு. The room was filled with light. அவர் அப்படியே படுத்து கிடந்து, And he was lying on the bed. ஏன் இந்த பிரகாசம், Why this light? எதுக்கு இந்த Why பிரகாசம், this brightness? அப்படியே தன்னுடைய உள்ளத்துல யோசித்து When கொண்டிருக்கும் he was thinking about it in his அவருடைய heart, காதுகள்ல ஒரு சத்தம், there was a sound to his நீ ears. வெறுக்கிற இயேசு நான் தான், The one who you hate, உன்னை நான் நேசிக்கிற I மகனே. love you. உன்னுடைய வெறுப்பு உணர்வுல இருந்து வெளியில வர மாட்டியா? Can you come out of your feelings of hatred? வெறுப்புல இருந்து வெளியில வர மாட்டியா? Can you come out of your hatred? இந்த சத்தம் அவருடைய காதுல துணியாய் துணிச்சுட்டான். He was able to hear this voice very உடனே clearly. படுக்கையில உருண்டு கீழே விழுந்தார். So he fell down from the bed. வளர்ந்தாள்ல இருந்து கை ரெண்டே உயர்த்தி, And he knelt down and lifted his hands. இயேசுவே, Jesus, தேவனே, my Lord, இயேசுவே, Jesus, மேசியாவே, Messiah, இரட்சகரே Savior. என்று அவர் அலற He ஆரம்பித்தார். started to cry unto Lord. அவன் மனைவியும் பிள்ளைகளும் லிவிங் ரூம்ல இருந்தாங்க. Children and the wife were in the living room. இந்த சத்தம் வந்த மாத்திரத்துல As soon as they heard, அவங்க மனைவிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. his wife was not knowing what to அவங்க do. ஓடி வந்து அவருடைய அறைக்கு She பார்த்தாங்க. ran into the room. ரெண்டு கையும் உயர்த்திட்டு, He lifted his hands. இயேசுவே, இயேசுவே, He knelt down before Jesus. மேசியாவே, He was saying, Messiah, இரட்சகரே, Savior,
என்று அலறுகிற தன் கணவனை He பார்த்தா was able to see her husband crying. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். She was so amazed. இயேசு என்றாவே வெறுக்கிற ஒரு மனுஷன் He's a man who hates Jesus. எப்படி இப்படி கூப்பிட முடியும்? How he can call unto Jesus? அவருக்கு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. She gave என்ன water. நடந்துச்சு? What happened? அவர் சொன்னார். He said, என்ன நடந்துச்சு எனக்கு do you know தெரியும். what happened? நான் படுத்திருந்தேன். I was lying on the bed. நான் என்னுடைய தொழுகையை முடிச்சிட்டு படுத்திருந்தேன். After finishing my prayer, I lied on the bed. திடீரென்று ஒரு பிரகாசம் உள்ள Suddenly there was a light in the room. என் தொழுகையை நான் முடிக்கும்போது When I finished my prayers, கிறிஸ்துவ மாத்திரம் நான் பார்த்தா if I see Jesus, கத்தியால குத்தியே கொண்டுவேன். surely I will kill him. இப்படி சொல்லிட்டு தான் நான் படுத்தேன். This is how I said and I lied. ஆனா இப்படி நான் படுத்திருக்கிற போது When I was lying on the bed, ஒரு பெரிய பிரகாசம் உள்ள வெளிச்சம். I was able to see a light in என் the room. காதுல ஒரு சத்தம். And there was a voice to my ears. நீ வெறுக்கிற இயேசுனா The one whom you hate, உன்னை நான் நேசிக்கிறேன். I love you. உன்னுடைய பாவத்திலிருந்து வெளியில You வருவாய். need to come out of your sins. கர்த்தருடைய பிள்ளை. Dear child of God, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். the people who sat in the darkness, they seen a great யோவான் light. சொல்லுகிறார். And John the Baptist says, இருளில் இருக்கிறவர்கள். and the people who are in the இன்னைக்கு இந்த darkness, உலகம் இருளுக்க கிடக்கு. today the world is in the darkness. இருளில பல வகையான இருள் உண்டு. There are different types of darknesses. எங்க ஊர்ல எங்க கிராமத்துல மின்சாரம் எல்லாம் In கிடையாது. my village there was no electricity இப்போ those வந்துட்டு days. அந்த நாள்ல கிடையாது. Those days there was no electricity. அப்ப நம்ம எங்க இதுல வாழ்வோம்? So how do we live? நட்சத்திர வெளிச்சத்துல தான் எங்க We வாழ்க்கையை live with the light of the stars. நல்ல பௌர்ணமி நேரத்துல மாத்திரம் சந்திரனுடைய வெளிச்சம் இருக்கு. We will be able to see the light of the moon on அந்த the auspicious days. நட்சத்திர வெளிச்சத்துல During the light of அந்த stars, இருள்ல ஒரு கொஞ்சம் பார்க்கலாம். we can see little, அது கொஞ்சம் ஒரு அளவான இருள். and that will be a partial darkness. அமாவாசைன்னு ஒரு இருள் வரும். And there is one more day, அது ஆளே பார்க்க முடியாது. we won't be able to see any other முகத்தை person. முகம் பார்க்க முடியாது. And complete அரை darkness. அரை இஞ்சிக்கு முன்னால முன்னுக்கு இருக்கிறதையும் தெரியாது. We can't see anything in front. அப்படிப்பட்ட இருளும் வரும். That kind of a darkness was also இந்த there. இருள் என்று சொன்னா பல வகையான இருள்கள் உண்டு. There are different types of darknesses. ஆனா அதை பார்க்கலும் ஆவிக்குரிய இருள்கள் அதிகமாய் உண்டு. But there are spiritual darkness also there. நம்முடைய வாழ்க்கையில இருள் அதிகமா இருக்கு. And in our lives also these darknesses are முதல் there. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் The first is spiritual darkness. ஆவிக்குரிய இருள். The spiritual darkness. இன்றைக்கு ஆவிக்குரிய இருளினால தான் இந்த உலகம் இவ்வளவு கேவலமா கிடக்கு. Today the world is going through wicked things because of the தேவன் spiritual இருக்கிறார். darkness. தேவன் இருக்கிறார். God is there. தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். Jesus is coming back soon. இயேசு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற நாட்கள் The சமீபமாய். days of judgment is very அவர் soon. 11வது மணி வேளையாயிற்று. And it is the 11th hour. அவர் மிக சீக்கிரம் வருகிறார். And he's going to come back very இந்த soon. அறிவில்லாததனால Because they don't have இந்த this knowledge. உலகம் இருளுக்குள்ள கிடக்கிறது. The world is into this darkness. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை If வாசிக்கிற you turn போது to Isaiah chapter 9 verse 2, வேதம் the சொல்லுகிறது Bible says, இருளில் நடக்கிற ஜனங்கள் the people who walk in darkness, எல்லாரும் வாசிங்க. இருளில் நடக்கிற the ஜனங்கள் people who walk in பெரிய darkness, வெளிச்சத்தை they have கண்டார்கள். seen a great அல்லேலூயா, light. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இருளில நடக்கிற ஜனங்கள் The people who walk in darkness, பெரிய வெளிச்சத்தை they காண்கிறார்கள். have seen a great light. ஒரு மனுஷனை ஆவிக்குரிய இருள் மூடும்போது When the spiritual darkness covers a man, அவனாலே ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளவே he முடியாது. won't be able to understand the spiritual things. ஆவிக்குரிய இருள் நம்மை மூடும்போது When the spiritual darkness covers us, எல்லாமே ஒரு மந்தமாய் தான் தென்படும். we feel dull in every area. எல்லாமே ஒரு அவநம்பிக்கையா தான் We will தென்படும். have hopeless situation காரணம் ஆவிக்குரிய இருள் நம்மை சூடி இருக்கிறது. because of the spiritual darkness which covers நீங்க us. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டீங்கன்னா Let us turn to Acts chapter அங்க 9. ஒரு மனிதனை You பார்க்கிறோம். can see a person, சவுல் என்கிற பவுல். the name Saul, who changed as Paul. சவுல் என்ற இந்த மனிதர் The Saul, ஒரு பெரிய கற்றறிந்த கல்விமான். he is a well-educated person. ஏறக்குறைய 30 வயது உள்ளவர். He was 30 years old. கமாலியேல் என்கிற ஒரு பெரிய தத்துவ ஞானி இடத்துல அவர் கற்றுக்கொண்டவர். He sat in the feet of Gamaliel and he learned a lot. இந்த கமாலியேல் என்பவர் மிகுந்த விற்பன்னர். And this Gamaliel is a very good instructor. அவர் ரொம்ப படிச்சவர். And he is a well-educated அவருடைய person. சீடனாய் இருந்தவர் தான் சவுல். And Saul was a disciple of him. அவருக்குள்ள நியாயப்பிரமாணம் பற்றிய அறிவு இருந்தது. He has the knowledge about the law of Moses. தேவனுடைய கட்டளையை பற்றிய அறிவு He இருந்தது. knows the commandments of ஆனா God. கர்த்தரை பற்றிய அறிவு But இருக்கல. he doesn't have the knowledge about God. அவர் தன்னுடைய சமயத்துல வைராக்கியம் He கொண்டிருந்தார். had a passion about his இந்த religion. ஆவிக்குரிய இருள்ல சமயம் ஒரு பெரிய இடத்தை சம்பவிக்குது. In the spiritual darkness, religion will take an important place. கடந்த வாரத்துல Last week, மதுரையில ஒரு பெரிய திருவிழா நடந்தது. there was a big festival in Madurai. உங்களை எத்தனை பேர் அதை பாத்தீங்களா? I don't know how many of you watched
எனக்கு அதிகமா மதுரையில எல்லாம் நிறைய கனெக்ஷன் இருக்கிறபடினால Since I am more connected with என்ன Madurai, நடக்குதுன்னு எனக்கு சொல்லுவாங்க. I know what is happening there. ஒரு பெரிய சித்திரை திருவிழான்னு There was a festival happening there. இந்த சித்திரை திருவிழாவில் During this festival, பல வேஷமிட்டு எல்லாம் இந்த தெருவெல்லாம் வருவாங்க. people will have different types of dresses அதுல and ஒரு they'll சில come. கிளிப்ஸ் எனக்கு And they அனுப்பியிருந்தாங்க. have sent a couple of clips to me. அதை நான் பார்த்தபோது When I was watching, இந்த ஜனங்கள் எவ்வளவு ஆவிக்குரிய அறிவில்லாம கிடக்குறாங்க. how much more these people are into spiritual வருஷம் darkness. வருஷம் இந்த திருவிழா பண்றாங்க. Every year they celebrate this வருஷம் festival. வருஷம் கல்யாணம் நடக்குது. Every day there is a marriage. வருஷம் வருஷம் தங்கள் கடவுளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. Every year they conduct the marriage for அதே the God. கடவுளை கொண்டு வந்து ஆத்துல போட்டுறாங்க. And also they put it in the river. எவ்வளவு அறியாமைக்குள்ள கிடக்குறாங்க. How much more of innocence. சவுலும் அப்படித்தான் That is கிடந்தான். how Saul was. சவுலுக்கு அறிவு இருந்தது, ஞானம் இருக்கல. Saul had a knowledge but ஆனா no வேதம் wisdom. சொல்லுகிறது, But Bible says, என்றைக்கு ஆண்டவராய் இயேசு அவரை சந்தித்தார், when Jesus met him, நீங்க அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தை வாசிக்கிற when போது you read Acts chapter 9, தமஸ்குவுக்கு போகிற வழியில ஆண்டவர் அவரை சந்தித்தார். Jesus met him while he was on the way to ஆண்டவர் Damascus. அவரை சந்தித்த போது When Jesus met ஒரு him, பெரிய வெளிச்சம் தோன்றினது. there was a great light. அந்த வெளிச்சத்தினாலே சவுல் பாதிக்கப்படுகிறார். Because of the great light, he அந்த became blind. வெளிச்சத்துல இருந்து ஒரு சத்தம், And there was a voice from the என்ன சத்தம் brightness. கேட்டுச்சு? What was that sound? வேதம் சொல்லுகிறது, The Bible says, சவுலே சவுலே, வாசிங்களேன், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு was சவுல் able to சொன்னா, hear the ஆண்டவரே நீ யார் என்று கேட்டா, He asked, who are அதற்கு you? ஆண்டவர் என்ன சொன்னார்? And Jesus replied, சொல்லுங்களேன், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். இன்னொரு விஷயம் எல்லாரும் வாய்த்திறன் சொல்லுங்களேன், Can we say once நீ again? துன்பப்படுத்துகிற the one இயேசு. whom you persecute. பாருங்க, ஆவிக்குரிய இருளில இருந்த ஒரு மனிதனுக்கு A man who was in the spiritual தேவன் darkness, சொல்றார், நீ என்ன துன்பப்படுத்துறாயப்பா. are you persecuting me? ஒரு காலத்துல நானும் ஆண்டவரை அறியாம இருந்தேன். Once upon a time, I was also not knowing the இன்றைக்கு Christ. என்னுடைய ஆவிக்குரிய கண்ணை கத்த திறந்தார். God opened my spiritual eyes. அன்றைக்கு தான் என்னுடைய ஆவிக்குரிய இருள் போச்சு. And that day, the spiritual darkness கர்த்தருடைய went பிள்ளை, away. நீ சபைக்கு வரலாம், Maybe you come to church சபையில உட்கார்ந்து You may இருக்கலாம், sit in the church. வாரம் இருக்கலாம், every week. ஆனா ஆவிக்குரிய இருள் நீங்கினவன் என்று அர்த்தம் It அல்ல. doesn't mean that you don't have a spiritual என்றைக்கு darkness. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில In your spiritual life, கர்த்தராய் இயேசு பிரகாசமுள்ளவராய் தெரிகிறாரோ, if you see Jesus as your light, என்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் when தெரிகிறாரோ, you see that a resurrected அன்றைக்கு Jesus, தான் உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் that is உதிக்கிறது. the day you will get the light. கர்த்தருடைய பிள்ளையே, Dear child of God, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அதி தீவிரமான இருள் ஆவிக்குரிய the இருள். spiritual darkness is the major one in most of the believers' life. இரண்டாவது இருள் பாவ இருள். And the second one is the sinful darkness. முதல்ல ஆவிக்குரிய இருள், The spiritual darkness. இரண்டாவது பாவ பழக்கம் என்பது ஒரு இருள். A bad habit is also எத்தனையோ பேர் darkness. ரகசிய பாவத்துக்கு கட்டப்பட்டு கிடக்கிறோம். And people are into secret sins. ரகசிய பாவம் உன்னை மூடுது. And the secret sins covers you. நீங்க பாருங்க, யோவான் 3 அதிகாரம் 19 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. Turn to John chapter 3 verse 19. வேதம் Bible சொல்லுகிறது, says, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? what kind of a person Jesus? வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஒளியானது மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் ஆ, அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணம். எல்லாரும் அல்லேலூயான்னு சொல்லுங்க. hallelujah. நான் யாருக்கும் யாரிடத்துல சொல்லல நீங்க வேதம் வாசிக்காதீங்கன்னு. I did not say to anyone that you should உள்ள not read நான் Bible. வாசிக்க எல்லாருக்கும் வாசிக்கும்படி I சொல்லிக்கிறேன். request everyone to read ஆனா the word. நீங்களும் வாசிக்கணும். You have to read. அல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் 3 அதிகாரம் 19 வசனம் எடுத்துட்டீங்களா? John chapter 3 verse நான் 19. இங்க நாம இங்க என்டர்டெயின்மென்ட் பிசினஸா நடத்திட்டு இருக்கோம். எல்லாரும் வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், Even though the light is in the மனுஷனுடைய world, கிரியைகள் பொல்லாதவைகளாய் because the இருக்கிறபடியினாலே actions are very evil, அவர்கள் ஒளியை பார்க்கிலும். more than the light, சொல்லுங்க, அவர்கள் ஒளியை பார்க்கிலும். more than the light. எதை விரும்புகிறார்கள்? What did they desire? இருளை விரும்புகிறது. They love the darkness. அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் That is the reason for the ஒரு judgment. மனுஷனுக்குள்ள பாவம் வந்துட்டுன்னா When a பாருங்க, sin comes into a man's அவன் life, இருளில இருக்க வருவான். he would like to sit in the darkness. அவனுடைய வாழ்க்கை பூரா இருளா தான் இருக்கும். His life will be filled with darkness. அவனுடைய கண்கள்ல தெளிவு இருக்காது. There is no sight in his eyes. பல வாலிப பிள்ளைகள் என்னோடு வந்து சொல்லுவாங்க, Many youngsters came and told me, இதை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறேன். I think I wanted to come out of this, என்னால வரவே முடியல. but it's not possible. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், Apostle Paul was saying, என்னை இது செய்ய வேண்டாம் என்று நான் நினைக்கிறேனோ what I think I should not do, அதையே நான் that நினைக்கிறேன். is what I'm doing. பாருங்க, தாவீது என்ற ஒரு ராஜா, And David was a king. அந்த
அந்த ராஜா தேவனால் புகழப்பட்ட ராஜா. and he was praised by God. ஆனா அவன் பத்சேபாளோடு அவன் பாவம் பண்ணின When போது he committed sin with Bathsheba, உள்ளத்துக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. there is a conviction in his heart. ஒருவன் பாவம் செய்கிற போது குற்ற உணர்வு அவனுக்குள்ள When a வரும். man commits a sin, he will have the சரிங்க, conviction. நான் பாவம் பண்ணிட்டேன்னு Oh, வைங்க. I committed sin. நான் என் மகனுடைய முகத்தை பார்க்க I முடியாது. can't see my son's face. உங்க முகத்தை பார்க்க I can't முடியாது. see your face. பலிபீடத்துல நிக்க I can't முடியாது. stand on the pulpit. உள்ள இருந்து ஒரு மனுஷன் குத்திட்டே இருப்பான். A conviction will be there in அந்த the heart. பாவ மனசை குத்திட்டே The இருப்பான். conviction will be in your heart. தாவீதோடு தூங்க முடியல. David was unable to sleep. உருண்டு உருண்டு படுத்து He பார்த்தான். was lying on the bed புரண்டு புரண்டு படுத்து and he பார்த்தான். was moving to the right and the முடியவே left. முடியல. Not எனக்கு possible. ஒரே ஒரு முடிவுதான். There is only one என்ன solution. முடிவு? What is that solution? நான் ஒரு காரியம் Let me செய்வேன். do one thing. ஆண்டவரிடத்துல போப்பேன். Let me go into the presence of சங்கீதம் God. 51 அதிகாரத்துக்கு திருப்பி Let us கொள்ளுங்க. turn to Psalms 51. 3ஆம் 4ஆம் வசனத்தை Look at the வாசிக்கிற third போது and fourth verse. இப்படி தாவீது சொல்றார். This is how David was saying. ஆண்டவரிடத்துல போய் சொல்றார். And he said to God, முழந்தாள்ல நின்னு சொல்றார். he was on knees. சொல்லுங்க, என் மீறுதல்களை அறிந்திருக்கிறேன். God, you know என் my பாவம் எனக்கு எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. My வாய் sins அந்த are in வார்த்தையை front of சொல்லுங்களேன். தாவீது அப்படி சொல்ல, என் பாவம் My sins, எப்பொழுதும் எனக்கு முன்பாக it stands இருக்கிறது. before me. ஒரு தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் I பாவம் committed sin செய்தேன். against you alone. உம் கண்களுக்கு முன்பாக In front of your eyes. நீர் பேசும்போது When you speak, உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும். என்ன செய்தார் அவர்? என்ன செய்தார்? what David was doing, சொல்லுங்க, அறிக்கை செய்தார். he confessed his என்ன sins. செய்தார்? What did he do? ராஜா சொல்லல, And the king did not நான் say, பெரிய மனுஷன், I am a big நான் man, பெரிய ராஜா, I am a big great king, இதெல்லாம் நான் வெளியில சொல்ல மாட்டேன்னு I am not வாய்மூடல. going to tell anything. இல்ல ஆண்டவரே, நான் அறிக்கை இடுகிறேன். No, Lord, I am going to confess. நான் அறிக்கை இடுகிறேன். Let me confess. பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9ஆம் வசனம் வரை வாசிக்கிற When you read 1 John 1 chapter 7 to வேதம் 9, சொல்லுகிறது, the Bible says, எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டார். when you confess all your sins, எல்லா அநியாயங்களை நீக்கி, he remove all the unrighteous things. எல்லா அநியாயங்களை நீக்கி He remove all நம்மை unrighteous things சுத்திகரிப்பதற்கு to cleanse us. சொல்லுங்க, அவர் உண்மையும் நீதியும் He is a faithful and righteous God. அல்லேலூயா. Hallelujah. இயேசு உண்மையும் நீதியும் உள்ளவர். He is a faithful and righteous God. ஒருவனுக்குள்ள பாவ இருள் வந்துச்சுன்னா When there is a sinful darkness, அவனால தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள he won't be முடியாது. able to receive the God's ஒருவர் grace. பாடுகிறார் பாருங்க, பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். சிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். கையை உயர்த்தி ஆமென். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். நம்மை சூழுகிற இருள முதல் இருள் The first darkness, ஆவிக்குரிய இருள். that is your spiritual darkness. இரண்டாவது இருள் பாவ The இருள். second darkness is the darkness of sin. மூணாவது அறியாமை என்னும் இருள். The third one is the unknowing
darkness, that is innocent தேவனுடைய darkness. வார்த்தையை அறியாதது, Not knowing the word of God, சத்தியத்தை அறியாம not இருக்காங்க. knowing the truth. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Turn to Hosea chapter 4 verse 6. நீங்க இந்த வார்த்தையை உங்க வீட்டில் எழுதி வைக்கணும். You need to write it at your home. உங்க வீட்டு ஜன்னல, உங்க வீட்டு சுவரில் எழுதுங்க, உங்க மேசையில எழுதி வைங்க, எங்கேயோ ஒரு இடத்துல எழுதி வைங்க. Somewhere you write it out, down at your home. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Hosea chapter 4 verse 6. என் ஜனங்கள், எல்லாரும் வாசிங்களே, என் ஜனங்கள், இன்னொரு விஷயம் சொல்லுங்க, என் ஜனங்கள் அறிவில்லாம சங்காரமாகறாங்க. வாசிமகளே, நீ அறிவை வெறுத்தாய், வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தா. You forgot the word of God. ஆகையால Since so I will also forget your children. வாழ்க்கையில இவ்வளவு சவால். Why there are so many ஏன் challenges? பிள்ளைகள் எல்லாம் தடுமாறி போறாங்க? Why children are getting ஒரு distracted? பெற்றோர் வேதத்தை மறக்கும்போது When the parents forget to read the word of God. ஆண்டவர் சொல்றார், And God was நீ saying, வேதத்தை மறந்தா, if you forget the word of God, ஆகையால் நான் உன் பிள்ளைகளை so I will also forget your children. இன்னைக்கு காலையில This morning. என் மகள் ஷீபா செய்தி கொடுத்தாங்க. And daughter Sheba shared the word of God. அவளுடைய சாட்சியை சொன்னாங்க. She shared the சின்ன testimony. சாட்சி சொன்னாங்க. She shared a short அவங்க அம்மா testimony. அவங்க வீட்டுல அவளுக்கு அப்ப தங்கச்சிக்கெல்லாம் பெரிய ஆகாரம் இல்லாத வேளையில During the days where they were not sure about the meal. அவ ஒரு பாஸ்டருடைய மக பாருங்க. She is a daughter of a பாஸ்டர் pastor. சாமுவேல் நாகராஜுடைய மக. Pastor Samuel Nagarajan. அவங்க என்ன செய்வாங்க? And what they do? அவங்க அந்த அம்மா இருக்கிற எல்லா பணத்தையும் இருக்கிற எல்லா வசதியும் சர்ச்சு கட்டுறதுக்காக கொடுத்தாங்க. They will contribute everything towards the church construction. போடுவாங்களாம். And she will struggle. ஏம்மா எங்களுக்கு இல்லாம எடுத்து கொடுக்குற? Why, mommy, you are giving everything to அவங்க அம்மா God? சொல்லுவாங்க. And mom says, shut up. கர்த்தர் தந்த எதுவுமே உன்னுடையதல்ல. Nothing belongs to எல்லாம் you. கர்த்தருடையது. Everything belongs to நான் God. கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் உங்களை பார்த்துக்கொள்வார். When I give to God, God will take care of you. Hallelujah. நல்ல பெற்றோர்கள் தங்க பிள்ளைகளுக்கு அப்படித்தான் சொல்லி This கொடுப்பாங்க. is how the parents will teach their வேதம் kids. சொல்லுகிறது, The Bible says, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். when you forget the word of God, ஏன் இப்படி வருது? why it comes like this? எதுக்காக இவ்வளவு சவால்? Why there are so many challenges? நான் சொல்லல, I did not say. கர்த்தருடைய வேதம் The சொல்லுது. word of God says, நீ தேவனுடைய வேதத்தை because you forget the மறந்தாய். word of God. ஆகையால் That is the அந்த reason. வசனத்தை முடியுங்களே. Complete the verse. ஆகையால் That is the reason. நானும் உன் பிள்ளைகளை That is why I have also மறந்து forgotten your விடுவேன். children. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க இவ்வளவு பரிதாபமான நிலை. Look at the pitiful situation. அறியாமையினால் என் ஜனங்கள் சஞ்சாரமாக. People do not know the word of God. முதல்ல ஆவிக்குரிய இருள், The spiritual darkness, இரண்டாவது பாவ இருள், the darkness of the sin, மூணாவது அறியாமை என்ன இருள், the innocence or the ignorance of the word of God. இருள் இருக்கு பாருங்க. And இன்னும் ஒரு இருள் இருக்கு. there is one more darkness. அந்த இருள் That darkness, கவலை என்கிற இருள். it is the darkness of sorrow. இந்த கவலை என்ற இருள் வந்துச்சுன்னா போதும், When you are filled with darkness of நம்ம sorrow, முகம் எல்லாம் கோணி போயிடும். we will have a long face. பார்க்கும்போதே தெரியும், We can see ஏதோ இருள் வந்துட்டு, the darkness is there. ஏதோ முகம் வாடி போய் Why கிடக்கு. the face is dull? கர்த்தருடைய பிள்ளையே, Dear child of God, இந்த கவலை என்பது எப்படி வருது? how the sorrow comes to ஒரு your heart. மனுஷன் தன்னுடைய எதிர்காலத்துக்கு மேலேயே சிந்திச்சிட்டு இருந்தா அவனுக்கு கவலை வரும். When a person thinks about his future, he will be filled with sorrow. எதிர்காலம் யாருடைய கையில இருக்கு? Who is holding your future? திறந்து சொல்லுங்களேன். Can you please open your mouth and யார் say, கையில இருக்கு? who is holding your அப்பாட future? கையில இருக்கு. It is on the hands of ஆண்டவர் Father. கையில இருக்கு. It is in the hands of the நம்ம கையில Father. கிடையாது. It is not in our hands. ஆண்டவர் சொன்னார், And Jesus said, ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு look at the பாருங்க. birds in the air. அவைகள் விதைக்கிறதும் They இல்லை. did not sow. முடியுங்களேன். And can you please finish? அவைகள் விதைக்கிறதும் இல்லை. They did not sow. அறுக்கிறதும் And இல்லை. they did not reap. ஆனாலும் பரமபிதா But still the heavenly அவைகள் Father, எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறார்? they feed each and every one. Hallelujah. Hallelujah. ஸ்மித் விகில்ஸ்வேத் என்ற ஒரு ஊழியர் இருந்தார். There was a great man of God, Smith Wigglesworth. அவருடைய தகப்பனார் ஒரு 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 பிளம்பர். His father was a plumber. அவருக்கு வேலை இல்லாம ஒரு பெரிய பனிக்காலம் வந்து 18th century நடந்துச்சு. This took place in the year 1980s. அப்போ அவங்க வேலை இல்லாம போச்சு And தேசத்துல. during the winter season, he was jobless. அவங்க ஒரு கிராமத்துல இருந்தாங்க. And he was in a village. வின்டர் வந்துச்சுன்னா வேலை இருக்காது. During the winter season, he won't get பிள்ளைகள் jobs. 7 பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும். And he has to feed the children. என்ன செய்யறன்னு தெரியல. He do not know what to do. காலையில எழுந்து ஒரு மண்வெட்டியை தூக்கி தலையில தோள்ல வச்சுட்டு போனார். And he was carrying a thing and going to the field. யாராவது எனக்கு வேலை கொடுப்பாங்களா? Can somebody can give a job? ஒரு பெரிய லேண்ட்லோர்ட் அவரை சந்திச்சார். And he met a landowner. கேட்டார், எங்க போறீங்க? Where you are going? ஐயா நான் வேலை தேடி I am போறேன். trying for a job. எனக்கு 7 பிள்ளைகள். I have 7 children. பிள்ளைகளுக்கு பான் வாங்கணும். I have to buy milk. bread.
I have to buy bread. பிரெட் வாங்கணும். I have to buy bread. வீட்ல பணம் இல்ல. We don't have money. என்ன செய்யணும்னு தெரியல. வேலை இருந்தா கொடுங்க. So can you please give me a job? அவர் சொன்னார் இந்த நிலத்தை கொத்தி கொடு நான் உனக்கு Can you please cultivate this land? ஆனா பாருங்க அன்னைக்கு பனிக்காலம் அது. And it's a winter season. அந்த நேரத்துல அந்த மண்ணை கொத்தினா கொத்த முடியல. He was unable to dig the soil. அவர் எவ்வளவு ட்ரை பண்ணார் அதை கொத்தி எடுக்கிறது. He tried his level best. Finally, it was not happening. உடைஞ்சு போச்சு. And his heart was broken. அந்த டூலை கீழே போட்டு He put the tool down. ஐயோ நான் என்ன செய்வேன்? What should I do? அப்படியே அவர் யோசிச்சுட்டு இருந்த போது When he was thinking about it, அங்க ஒரு மரம் இருந்துச்சு. and there was a tree, அந்த மரத்துல ஒரு குருவி இருந்துச்சு. and there was a bird in the tree. அந்த குருவி என்ன செஞ்சுச்சு? And what the bird was doing, சர்றன்னு அந்த மரத்துல இருந்து பறந்து வந்து it flew from that tree. அவர் கொத்தி போட்டு அந்த கொஞ்சம் மண்ணுக்குள்ள இருந்த ஒரு மண்புழுவை எடுத்து It took the worm from that soil. அந்த அந்த மண்புழுவை எடுத்துட்டு அப்படியே பறந்து போய் தன் கூட்டுக்கு போச்சு. It went back to the tree again. அங்க தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுத்துட்டு And it was feeding the nest with the other birds. பாடி கொண்டிருந்துச்சு. And it was singing. அத பார்த்தோன்ன அந்த மனுஷன் And that man, அவர் சொன்னார், he said, இந்த சின்ன குருவி this small bird, தன்னுடைய குஞ்சுகளுக்காக வந்து இதை கொத்தி கொண்டு போய் கொடுத்து it was taking the worm and feeding the children. பாடுமானால் If it is able to sing, தேவனுடைய மனுஷனாகிய as a man of God, என் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாதா? he won't be able to என் do. பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேனா? Can I able to provide? என்று சொல்லிட்டு After saying, அவர் ரொம்ப தாராளமா கொத்த ஆரம்பிச்சார். and he started to plug the fields. ஆண்டவர் அவருக்கு உதவி And செய்தார். God helped him. அவருடைய அந்த நாள் தேவையை கர்த்தர் சந்தித்தார். And God met his needs on that ஒரு day. மனிதனுக்கு எதிர்கால சிந்தனை வரும்போது பயம் வந்துரும். When a man have a thought about the future, he will have a fear. நீங்க பாருங்க நமக்கு எப்ப நீங்க அதிகமா கவலைப்படுவீங்க? When you will get more sorrows. எப்ப நீங்க அதிகமாய் கவலைப்படுவீங்க? When you will get more sorrows. எப்போனா நீங்க எதிர்காலத்தை குறித்து If you think about your future, you will get more sorrows. நாளைய தினத்தை குறித்து Don't think about your tomorrow. சொல்லுங்களே. Can you please say? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. Can you please lift your voice? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. Don't think about tomorrow. அதந்த நாடுகளுக்கு அதன் பாடுகள். Each and every day that struggle is enough. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. சொல்லுங்க. Hallelujah. வாயத்திறந்து சொல்லுங்க. Hallelujah. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் சொல்லுங்க. And God will take care of me. பிசாசு எவ்வளவுதான் உனக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்தாலும் Even though Satan brings doubts in your heart, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். God will take care of என்ன me. செய்வார் ஆண்டவர்? What God will do? சொல்லுங்க. What God will do? ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். God will take care of அப்படி me. சொல்ல சொல்ல இந்த கவலையின் இருள் நீங்கிரும். You will come out of this darkness of ஏசாயா sorrows. 41:10 ஆண்டவர் சொன்னார். Isaiah 41 verse 10. பயப்படாதே நான் உன்னோடு கூட. Fear not, I'll be with you. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. Lift your voice and say, பயப்படாதே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே இன்னைக்கு ஒரு விடுதலை வரட்டும். பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென்மே நீர் வைத்ததினால், பாசமென்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. ஹல்லேலூயா. பறிக்க இயலாதவரும் என்னை என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒரு நிமிஷம் பாருங்க. Listen to me. இந்த கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. Do not allow the sorrows to fill your heart. இருள். It is a great darkness. நம்முடைய வாழ்க்கையை மந்தமாக்கிடும். It will make our life to be dull. ஆண்டவர் மேல வச்சிக்கிற அன்புக்கு ஒரு பெரிய எதிரடியாய் நிக்கும். It is an obstacle towards the love towards God. ஓட்டத்துக்கு ஒரு பெரிய தடையா. It is an obstacle for our race. பாவம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும். That is what the sin will do. மார்க் 4 அதிகாரத்துல In Matthew chapter 4, சீடர்கள் எல்லாம் அந்த படகுல இருந்தாங்க. and disciples were in the boat. ஆண்டவர் அந்த படகுல தான் Jesus இருந்தார். was also in the boat. ஆனா எல்லாரும் பீதியில அலறினாங்க. And because of the wind and the பெரிய air, புயல் காற்று வந்தபோது when there was a storm, எல்லாரும் என்ன கவனிச்சு கேளுங்க. listen to me carefully. கவனிச்சு கேளுங்க. Listen to me. எல்லாரும் கேக்குறீங்களா? Are you listening? எல்லாம் அந்த உட்கார்ந்து இருந்தவங்க அலற ஆரம்பிச்சாங்க. And everybody started to scream. எப்படி அலறான்? How they were screaming. போதகரே உனக்கு கவலை இல்லையா? Pastor, are you not worried about சாக us? போறோம். We are going to die. நாங்க சாக போறோம். We are about to die. கர்த்தருடைய பிள்ளை. Dear child of God, கவலை ஒரு பெரிய
பெரிய நஞ்சு. Sorrow is a poison. கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. Do not allow the கண்ணை sorrow. மூடி சொல்லுங்க, கர்த்தர் Close your பார்த்துக்கொள்வார். eyes and say, God will take care கண்ணை of மூடி me. சொல்லுங்களேன். Close your eyes and say, நம்ம பிள்ளைகளை குறித்து கர்த்தர் பார்த்துக்கொள்வார். are you worried about your children? சொல்லுங்க, என் பிள்ளையை குறித்து கர்த்தர் God பார்த்துக்கொள்வார். will take care of my children. என் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் God பார்த்துக்கொள்வார். holds my future. என் தேவைகளை கர்த்தர் My பார்த்துக்கொள்வார். God will take care of my needs. என் தேவைகளை குறித்து கர்த்தர் பார்த்துக்கொள்வார். God will take care of all my needs. என் தேவன் தான் எனக்கு எல்லாம். My God is everything அவர் for me. போதுமானவர். He is able enough. கவலைப்படாதிருங்க. And do not have any வேதம் sorrows. சொல்லி கவலைப்படாதிருங்க. Do not have sorrows. கவலைப்படுகிறதுனாலே உங்களிலே ஒருவன் தன்னில் ஒரு முழத்தை கூட்ட முடியும். Who can extend one more feet? கவலை ஒரு இருள். And it is a darkness. கவலை ஒரு இருள். Sorrow is a darkness. முதலாவது இருள் ஆவிக்குரிய இருள். First one is a spiritual darkness. இரண்டாவது இருள் பாவ இருள். Second one is the darkness of the மூணாவது sin. அறியாமை என்பது இருள். And the ignorance towards the word of நாலாவது God. கவலை என்பது ஒரு இருள். And the darkness of sorrow. ஐந்தாவது இருள். The fifth darkness. மனச்சோர்வு ஒரு இருள். And depression is a darkness. மனச்சோர்வு. Mental depression. பலர் சோர்ந்து போறாங்க. Many people are discouraged. கர்த்தருடைய வேதம் The சொல்லுது, Bible says, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் அளிக்கிறவன். He is the God who gives the strength for the discouraged. நம்முடைய கிறிஸ்தவ ஒரு தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பான். When a man accepts Christ, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருப்பான், if he is in Christ, ஒரு பிரகாசமான வெளிச்சம், he will have a light. ஒரு பிரகாசமான He வெளிச்சம் will have a brightful light. அவனுடைய இருதயத்துல இருந்துட்டே இருக்கும். It will be always there in his heart. அது கர்த்தர் தந்த It வெளிச்சம். is the light from the Lord. கர்த்தர் தந்த It வெளிச்சம். is the light from the Lord. எங்க ஊர்ல பாருங்க, In my village, இந்த சின்ன ஒரு இன்செக்ட் இருக்கு. there is a small insect, அது வெளிச்சம் பூசுற பூச்சி ஒன்று இருக்கு. and it will always provides the light. அதனுடைய டெய்ல ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கும். And there is a chemical compound in the tail. நைட்ல அது பாத்தீங்கன்னா வெளிச்சம் தெரிஞ்சிட்டே இருக்கும். During the night time, we can see the light. பயங்கரமான இருள் இருக்கும்போது When there is a great இந்த darkness, மின்மினி பூச்சிகள் அங்க இங்க பறந்து these kind of birds will fly here and there. பார்க்கும்போது ஆசையா இருக்கும். It will be so amazing. கர்த்தருடைய வார்த்தையும் அப்படி. That is how the word of God. எப்பெல்லாம் நம்ம இருளுக்குள்ள போறோமோ, Whenever we go through the darkness, மன அழுத்தத்துக்குள்ள when we போறோமோ, go through the depression, மன சோர்வுக்குள்ள when we go through the discouragements, அப்பெல்லாம் on those நாம days, சிந்திக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. we need to meditate the word of God. அந்த வார்த்தையை சிந்திக்காதபடி நம்ம போயிட்டோம்னா, If we don't meditate the word of மன God, சோர்வு ஒரு இருளாய் நம்மை அமிழ்த்த the ஆரம்பிக்கும். depression will go as a darkness in our life. சங்கீதம் 42:11. And Psalms 41 verse 12. சங்கீதம் 42 அதிகாரம் Psalms 11 வசனம். 42 verse 11. வேதம் இப்படி The சொல்லுது, Bible says, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பு. என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன். I will worship him கையை again. வைத்து சொல்லுங்க, Lift your இன்னும் hands and say, துதிப்பேன். இன்னும் துதிப்பேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் கண்களை மூடி, இன்னும் துதிப்பேன். இன்னும் துதிப்பேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஒரு விசையாய் இன்னும் துதிப்பேன். பாடுமனே. இன்னும் துதிப்பேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலம் இன்னும் துதிப்பேன். கண்ட கையை உயர்த்தி ஆராய்ச்சிட்டு இருங்க. உம்மை ஆராதிப்பேன். சோதனை வேதனையில எக்காலமும் நான் துதிப்பேன். என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன். என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன். இன்னும் போற்றுவேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் இன்னும் போற்றுவேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஒரு நிமிஷம் சோர்வடையாம இருங்க. Don't be discouraged. அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, இந்த மாசம் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். This month God will perform a miracle. உள்ளான மனுஷனை பார்த்து Talk to your சொல்லுங்க, inner man. ஒரு அற்புதம் செய்வார். God will perform a miracle. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், God said to சோர்வடையா. Elisha,
சோர்வடையாத. Don't be discouraged. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் He is கொடுக்கிறார். a God who gives the strength to the பாருங்க, ஆண்டவரோட discouraged. வார்த்தை அமிர்தம் போல The நமக்கு. God's word is a honey. ஆண்டவர் சொல்றார், And God said, என் தேவனை இன்னும் நான் துதிப்பேன். I will worship my Lord more. சங்கீதம் 30:5 Psalms 30 verse 5. சங்கீதம் 30:5 படி சொல்லுங்க. Psalms 30 verse 5 says, அவருடைய கோபம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், எல்லாரும் சொல்லுங்க, சாயங்காலத்துல Weeping அழுகை may last through the தங்கும். night, விடியற் காலத்தில் விடிய but காலத்துல joy comes with the morning. உண்டாகும். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். Lift your hands and say, விடிய காலத்துல என்ன வரும்? what will come in the morning? ஆமென். Amen. என் வாழ்க்கையில ஆண்டவர் எப்பவும் களிப்ப கட்டளை கொடுப்பார். Always God will give me the joy. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாமே வேற சோதனை உனக்கு There is வரல. no other temptations. What happens to man? எல்லாருக்கும் வர்றதுதான் எனக்கு The வருது. same temptation, what happens to ஆனா others? நான் எல்லாத்துல விசேஷமானவன். But what I'm special, நீ என்னோடு வராது because you are with me என்னை அழைச்சிட்டு போகாம இருங்க. and you need to call me. யாத்திராகமம் 33:16 திருப்புங்க. Let us turn to Exodus chapter 33 verse 16. 33:16 Exodus 33 வேதம் 16. இப்படி சொல்லுது The பாருங்க. Bible says, 33:16 16th verse, நானும் உம்முடைய ஜனமோ. me and my people. எனக்கும் உமது கடைசி உள்ள ஜனங்களுக்கும் 2 வசனத்தை வாசிமால. கடைசி நானும் உம்முடைய ஜனங்களும் ஆ. விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். நானும் உம்முடைய ஜனங்களும் எப்படி? அதுக்கு முதல் 2 வசனம், அதுக்கு முதல் 2 இருக்கிற லைன் வாசி. நீர் எங்களோடு வருவதினால் சொல்லுங்க, அல்லவா. நீங்க என்னோடு பேசுங்களேன், என்னோடு Can you கூட. please talk to me? சொல்லுங்க, நீர் என்னோடு வருவதனால் அல்லவா. Because you are coming with us. என்னோடு வருவதனால் அல்லவா. Because you are coming with us. நீர் என்னோடு வருவதனால Because you are coming with me. இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். Let the people எப்படி understand. அறிந்து கொள்வாங்க? How they will understand. சொல்லுங்க, And open your நான் mouth and say, விசேஷமானவன். I am a special person. தேவா, நான் எதனால் விசேஷித்தவன்? ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். ஹalleluya. தேவா, நான் எதனால் விசேஷித்தவன்? ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட கைகளை தட்டி ஆமென். ஹalleluya. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதனால் விசேஷித்தவன்? ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதனால் விசேஷித்தவன்? ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதனால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதனால். ஆவிக்குரிய இருள், Spiritual darkness. பாவ இருள், Darkness of the sin. அறியாமை என்ற இருள், Ignorance of the word of God. கவலை என்ற இருள், Darkness of the sorrows. மனச்சோர்வு என்ற இருள், Depression of darkness. குழப்பம் ஒரு இருள். Confusion is also a darkness. முடிவெடுக்க முடியாம பலர் இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு. Many people, they are unable to take the final conclusion. முடிவெடுக்கிறதுல In order to take a decision, there are many confusions. புத்தகம் 14:33. Let us turn to 1 Corinthians chapter 14, 14:33. 33rd verse. எந்த திசையில செல்றது? Which direction I should go? எந்த வழியில போறது? Which way I have to go? எங்க இருக்கிறது? Where I have to stay? எங்க தங்குறது? Where I have to take? சிலர் அல்லாடிட்டு இருக்காங்க. There are many people who are அது struggling. ஒரு வகையான இருள் பிள்ளை. It is a darkness, my dear கர்த்தருடைய people. பிள்ளையே. My dear son, வேதம் சொல்கிறது. the Bible says, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? what kind of God we வாசிங்க. worship? நம் தேவன் கலகத்திற்கு தேவனாகிறார். Our God is not a God of disorder. சமாதானத்துக்கு தேவனாய் He is a இருக்கிறார். God of peace. பரிசுத்தவான்களுடைய
சபைகள்ல அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. நம்முடைய தேவன் Our God, கலகத்துக்கு தேவனாய் இல்லாம He's not a God of disorder. சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். He's a God of அல்லேலூயா. peace. Hallelujah. பலருக்கு இன்றைக்கு ஒரு குழப்பம். Many people, they are into வீடு confusion. வாங்கணும்னு நினைப்பாங்க. They want to buy a house. குழம்பி அப்படியே போயிட்டு They will confuse and they will delay. ஆண்டவர் உள்ள சரியான இடங்களுக்கு கொண்டு போவார். And God will take them to the right சரியான places. வீடுகளை கொண்டு God will show them the right உள்ள houses. இருக்கிற குழப்பத்தினால அதை விட்டுருவாங்க. Because of the confusions, they'll not be able to நீதிமொழிகள் decide. 3ஆம் அதிகாரம் 5 இருந்து 6ஆம் வசனம் வரை Turn to வாசிக்கிறோம். Proverbs chapter 3. வேதம் இப்படி The சொல்லுது. Bible says, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். Proverbs chapter 3 verse 5 and 6. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. And உன் please சுய take, புத்தியின் மேல் உன் சாயாமல் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை சொல்லுங்க, உன் நினைத்துக்கொள். வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. hallelujah. குழம்பி இருக்கிறீங்களா? Are you confused this morning? ஜெபம் பண்றீங்களா? Are you praying? ஆண்டவர்ட்ட குட்டி Did you ask God, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? Father, what should I do? நான் இந்த வழியில Which போகணும். direction I have to walk? இந்த காரியத்தை செய்யலாம். Can I do these things? ஜெபம் பண்ணி பாருங்க. Can you pray? ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்வார். God will do greater things. பல வருஷங்களுக்கு முன்பு Many years ago, இந்த தேசத்துல நாங்க வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சோம். we had a plan to buy a home in this country. 20-25 வருஷத்துக்கு முன்பு 20-25 years ago. நான் என் மனைவிக்கு எப்படி வீடு வாங்கணும்னு தெரியாது. We do not know how to buy a ஒரு property. ரியல்டருக்கு சொன்னோம், We எங்களுக்கு approached ஒரு the வீடு பார்த்து realtor. கொடுங்க. Can you please show a house? அந்த ரியல்டருக்கு தெரியும் எங்க ரெண்டு பேருக்குமே எந்த அனுபவம் கிடையாது. And both of us do not have any kind of experience. ஒரு வீட்டை கொண்டே காட்டினா பாருங்க. And the realtor showed a property. இந்த வீடு இப்படி இருக்கு, இந்த வீடு பிரைஸ் எல்லாம் இப்படி இருக்கு, வாங்கிக்கோன்னு. முதல் வீடு நாங்க பாக்குறோம். The first house what we may see, எங்களுக்கு எந்த அனுபவம் இல்லை. we don't have any experience. சரி என்று நாங்க சைன் பண்ணிட்டோம். We have signed the agreement. ஆனா சைன் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு வந்தா After the signature, when we came என்னால down, தூங்கவே I was முடியல. unable to sleep. இரவா தூங்க முடியாதபடி தவிச்சிட்டு I was disturbed in my sleep இரவு நேரத்துல during the night time. நான் ஆண்டவரோட பாதத்துல வச்சேன். I sat in the presence of என்னால God. தூங்க முடியல. Father, I'm unable to sleep. ஏதோ ஒரு இடத்துல சிக்கிட்டேன். Somewhere I had a capture. ஆண்டவரே உம்மை கேட்கல. I did not ask you. இந்த காரியம் உம்மால் வந்ததான்னு விசாரிக்கல. I did not ask you whether it comes from you. ஜெபம் பண்ணாமலே கையெழுத்து போட்டோம். Without praying, I just signed the agreement. எங்களை நீதான் விடுதலை Father, you have to deliver me. என்ன நடந்துச்சு தெரியுமா? Do you know what happened? அடுத்த நாள் காலையில எங்க ரியல்டரை கூப்பிட்டேன். The very next day morning, I called the அவனை கூப்பிட்டு realtor. சொன்னேன், இந்த வீடு எனக்கு I வேண்டாம். do not need this property. அவன் சொன்னா நீ சைன் பண்ணது சைன் You பண்ணியதான். have signed this agreement. So it is done. ராஜாவின் கட்டளை போல எழுதுனது It is எழுதுனது. written. என்ன செய்யறேன்னு எங்களுக்கு I தெரியாது. did not know. நாங்க ஜெபம் பண்ணிட்டேன். We were praying together. ஆண்டவரே உம்மிடத்துல கேட்காம செய்ததுக்காய் மன்னிச்சு. Lord, forgive us because we did not take a decision. தயவு செய்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க. Lord, help us to take a clear என்ன decision. நடந்துச்சு தெரியுமா? Do you know what happened? அந்த ரியல்டர் அதை ப்ராசஸ் பண்ணும்போது When he was processing, அந்த வீடு ஒரு பெரிய பிரச்சனைக்கு லீகல் பேட்டில் இருக்கிற வீடு என்று தெரியும். and he came to know that it is under the legal அடுத்த battle. நாளே அவன் என்ன கூப்பிட்டு The சொன்னான், very next day he called நீ me. கேட்டுக்கொண்டது போல இந்த வீட்டை கேன்சல் பண்ணி. As you requested, I am cancelling this காரணம் agreement. என்ன? Do you know what is the reason? லீகல் பேட்டில் இருக்கு. Because there is a legal நான் அந்த battle. வீட்டை வாங்கி இருந்தேன்னு If I have purchased that அந்த house, வீட்டுக்குள்ளே போக முடியாது. I would have unable to get ஏன்னா into அது that இரண்டு house. சகோதரர்கள் நடுவில் ஒரு பெரிய லீகல் பேட்டில் இருக்கு. There was a legal battle between two brothers. கர்த்தருடைய பிள்ளை, Dear child of God, சில நேரம் சில குழப்பத்தை கர்த்தர் கொண்டு வருவார். sometimes God will allow this அது confusion. நாம் எடுக்கிற ராங் டிசிஷன்ல ஆண்டவருடைய கரம் வெளிப்படுது என்ற அர்த்தம். And we need to understand that God's hand revealed ஆனா on this குழப்பமா confusion. இருக்கிறது ஒரு இருள் தான். And darkness is a confusion. யோசபாத் அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துக்கு வந்தார். Jehoshaphat had the same அவர் ஒரு confusion. காரியத்தை He செய்தார். did one thing. யோசபாத் இரண்டு நாளாக 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. Second Chronicles chapter 20 verse 12. யோசபாத் என்ற ராஜா The சொல்றார், king Jehoshaphat, அவர் எல்லாம் ஆயத்தம் பண்ணினார். he prepared everything for the battle. யுத்தத்துக்கு ஆயத்தம் He பண்ணினார். prepared everything for the battle. எல்லாத்தையும் செய்து He முடிச்சிட்டு did everything for the battle. அவர் வந்து ஒரு காரியத்தை He did சொன்னார். one thing. அவர் கடைசி வார்த்தை 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Second Chronicles 20th அவர் chapter. என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. My eyes is set on you. சொல்லுங்களேன், எங்கள் கர்த்தருடைய கண்கள் உம்மையே நோக்கிக் My கொண்டிருக்கிறது. ராஜா eyes என்ன has set சொன்னார்? on you. The king said, சொல்லுங்க, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாய் வந்தோம். we came against this people. அந்த வார்த்தை முழுவதையும் வாசிங்களே. Can you read the எங்கள் complete verse? தேவனே, என் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த ஆ. இந்த ஏராளமான
கூட்டத்திற்கு முன்பாக நிக்க எங்களுக்கு எங்களுக்கு பலன் பலன் இல்லை. இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே அல்லேலூயா. Hallelujah. குழப்பத்துல இருக்கிறீங்களா? Are you into confusion today? குழப்பத்துல இருக்கிறீங்களா? Are you into confusion? குழப்பம் ஒரு இருள். Confusion is a அது ஒண்ணு darkness. சிந்திக்க விடாது. It will not allow you to think. ஆண்டவரிடத்துல ஒப்புக்கிடுங்க. I give it to God. இயேசு ஒரு பிரகாசமான ஒளி. Jesus is the light. கடைசியாய் Finally, போதை ஒரு இருள். drugs is a darkness. போதை ட்ரங்கார்ட் ஒரு இருள். Drugs is a darkness. அடிமைத்தனத்தில் அது உன்னை நடத்தும். It will take you towards the slavery. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா The இருப்பான். one who commits sin, he is a slave for the sin. யோவான் 8:34 அப்படி சொல்லுது. John 8:38 says. யோவான் 8:36 சொல்லுது. 8:36 says. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே Until the Son of God delivers you, you will be delivered. பலவிதமான போதைகள் இன்றைக்கு இருக்கு. There are different types of drugs today. குடிச்சா தான் போதைன்னு இல்ல. It is not only consuming alcohol. ட்ரக் அடிக்ட்ஸ் தான் போதை கிடையாது. Not only drug addicts. சிலருக்கு குடும்பமே போதை. And family is a drug. Addiction. It's an addiction. குடும்பமே போதையா இருக்கு. Family is an addiction. வேலை ஒரு போதை. There is another addiction. No, work is an addiction. Work is an addiction. அவர் போதைக்குள்ள அப்படியே அடிமையாக மாறுறாங்க. And they become an addicted towards the work. அந்த அடிக்ஷன் ஒரு டார்க்னஸ்க்கு லீட் பண்ணுது. That addiction leads them to the darkness. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம். They are not giving the time to God. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியம். The time to God. தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகள். The things which belongs to God. இதெல்லாம் தன்னுடைய செல்ஃப் சென்டர்டாக மாறும்போது When it becomes as a self-centered, அது ஒரு பெரிய இருளை கிரியேட் it பண்ணுது. will create a darkness in your life. அது ஒரு டர்புலன்ஸை கிரியேட் பண்ணுது. It will create a turbulence in your life. கர்த்தருடைய பிள்ளையே. Dear child of God. வேதம் சொல்லுகிறது. The Bible says, இயேசு Jesus, மரண இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். the people who are in the death, they have seen the light. இன்னைக்கு ஒரு வெளிச்சம் வாழ்க்கையில வரும். Today I wanted you to see the light. விதமான இருளை நான் காண்பிச்சேன். I have shown you 7 different types of எல்லாரும் darknesses. எழும்பி நில்லுங்க. Shall we all rise up to our feet? இன்னைக்கு இந்த 7 விதமான இருளை காண்பிச்சேன். I have shown you the 7 different types of darknesses. ஆவிக்குரிய இருள். A spiritual darkness. ஆவிக்குரிய இருள். A spiritual darkness. உங்களை அப்படியே ஒடுக்கி போடும். It will squeeze you. பாவ இருள். And the darkness of the sin, உன்னுடைய பலத்தை உறிஞ்சி it போடும். will squeeze your strength. அறியாமை என்னும் இருள். The ignorance towards the word of God, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி it will destroy the future of your கவலை children. என்ற இருள். The darkness of the sorrow, உன்னுடைய தேகத்தை ஆரோக்கியத்தை மாத்திரம் இல்ல, not only your health, தேவன் மேல வச்சிக்கிற வைராக்கியத்தை கெடுத்து it போடும். will destroy the trust on God. மனச்சோர்வு என்ற இருள். The depression of darkness, உன்னிடத்துல வாழ்வதற்கு உனக்கு வாழ்க்கையில இஷ்டத்தையே கொடுக்காது. it will not give you the desire to live on this earth. குழப்பம் என்ற இருள். The confusion of the darkness, முடிவெடுக்கிறதுல அல்லாட பண்ணிடும். it will make you to not to take a decision. கடைசியாக Finally, போதை அடிக்ஷன் என்ற இருள். the addictions of the darkness, அது உன்னுடைய சுதந்திரத்தை பறிச்சிடும். it will take out your deliverance. கர்த்தருடைய பிள்ளையே, Dear child of God, எந்த இருள்ல நிக்கிறீங்க? what kind of darkness are you standing today? எந்த இருள் உங்களை சூழ்ந்திருக்கு? Which darkness ruling over you? இந்த பந்திக்கு நீ வர முன்பதா, Before you come and take part in the Holy Communion, பந்திக்கு நீ வர முன்பதா, before you take part in the Holy எந்த Communion, இருள்ல இருக்கிறீங்க? which darkness ruling over you எந்த today? அடிமைத்தனத்துக்கு What இருக்கிறீங்க? kind of addiction is today? பந்திக்கு வரலாம், You may come and take part. பாத்திரத்துல பங்கு பெறலாம். You may take part in the Holy ஆனா Communion. நீங்க அதுக்கு விடுதலை பெற்றவர் என்ற அர்த்தமே It கிடையாது. doesn't mean that you are a delivered person. ஆண்டவருடைய பந்தியில பங்கு வரும்போது When you take part in the Holy தேவன் Communion, உனக்கு தருகிற விடுதலையை நீ உணரணும். you need to understand the deliverance from the எந்த Lord. இடத்தில் உன்னுடைய கை கட்டப்பட்டதோ, Where your hands are tied, எந்த இடத்துல கால்கள்ல சங்கிலி where விழப்பட்டதோ, the chains are on your legs, எந்த இடத்துல வெங்கல விலங்குகள் காணப்படுகிறதோ, where the bronze chains are there, ஆண்டவர் அதை முறிக்கணும். God have to break ஆண்டவர் it. அதை உடைக்கணும். God have to break it. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, The word of God says, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை the கண்டார். people of the darkness have seen the நீங்க great வந்த light. வண்ணமாய் அல்ல, Not the same way, இருளில் உள்ளவனாய் அல்ல, not in the darkness. வெளிச்சம் உள்ளவனாய் You போகணும். need to go back with the light. உன்னுடைய வெளிச்சத்தை ஆண்டவர் இன்றைக்கு உயர்த்தி வைக்கிறார். God is putting the light in your life. ஆண்டவர் வெளிச்சத்தை ஏற்றி வைக்கிறார். God is giving the light in your life. கலங்கரை விளக்கத்துல வெளிச்சம் இல்லாதிருந்தது, If there is no lighthouse, அந்த இருள் அதை சூழ்ந்திருந்தது. the darkness covered it. இயேசுவின் நாமத்துல In the name of Jesus, அந்த வெளிச்சம் ஆண்டவர் உனக்கு பிரகாசிக்க God is giving the light. கர்த்தருடைய பிள்ளை ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். Let me tell you one thing and finish. இது ஒரு கதை, நான் உனக்கு சொல்றேன். It is a story, let me tell you. அதை உன்னுடைய உள்ளத்துல பதிச்சு And வைச்சு. keep it in your heart. ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் இருந்துச்சு. There was a lighthouse.
அந்த கலங்கர விளக்கத்துக்கு ஒருவனை காவல் வச்சாங்க. And they have put a security guard அந்த for the கலங்கர lighthouse. விளக்கத்துல இருக்கிற லாம்பு எண்ணெயில தான் எரியும். And the lamp which is on the lighthouse, it is glowing because of the oil. இரவு நேரத்தில் அந்த கலங்கர விளக்கத்துல இருக்கிற லாம்பு எரியறதுனால தான் பல திசைகளில் இருக்கிற கப்பல்கள் கரை வரும். The ships comes to the seashore because of this எல்லாரும் என்ன direction. கவனிச்சு கேளுங்க. Please listen to me கண்ணை carefully. மூடிக்கொள்ளுங்க. Close your eyes. உன் ஆவியில நான் பேசட்டும். I am going to talk in your அந்த spirit. கலங்கர விளக்கத்துக்கு அவன் காவலாளியா இருந்தான். The security guard was there in the lighthouse. ஆனா கீழே இருந்தவர்கள் அவனோடு நட்பு பாராட்டினாங்க. And the people who were in the earth, they made அந்த friendship. neighborhoodல இருக்கிறவங்க எல்லாம் And the people who are in the அவன்கிட்ட neighborhood, வந்து கொஞ்சம் எண்ணெய் கொடு கொஞ்சம் எண்ணெய் கொடு they were asking for little oil. அவன் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை And கொடுத்து he has given little oil to ஒரு everyone. நாள் வந்துச்சு. A day has come இருளாயிட்டு. and it became dark. அவன் அந்த கலங்கர விளக்கத்துல வெளிச்சம் ஏத்தணும். And he has to pour the oil to light the lamp. போய் பார்த்தா And when he go and see, அவனுக்கு எண்ணெய் இல்லாம போச்சு. there is no oil in the tank. அந்த கலங்கர விளக்கம் இருளா கிடந்துச்சு. The lighthouse became dark. எங்கேயுமே திசை தெரியாம நிக்கிற கப்பல் எல்லாம் The ships which do not know the கலங்கர directions, விளக்கத்தை பார்த்துச்சு. they were looking at the lighthouse. எந்த வெளிச்சமும் தெரியல. Since there is no darkness, அவைகள் ஒன்றோடு ஒன்று மோதி அழிஞ்சு போச்சு. and all the ships destroyed ஒரு மனுஷனுடைய ignoranceனால because of one man's பல disobedience. உயிர்கள் சேதாரம் அடைஞ்சு. Many people have been killed. ஆண்டவருடைய பிள்ளையே, Dear child of God, ஒரு இருள் உன் வாழ்க்கையில இருந்தாலும் if you have one darkness in your அது life, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணும். that will spoil your life. ஆவிக்குரிய இருளாய் இருக்கலாம், Maybe a spiritual பாவ darkness, இருளாய் or இருக்கலாம், the darkness of the அறியாமை sin, என்ற இருளாய் or the இருக்கலாம், ignorance, அடிமைத்தன இருளாய் or the இருக்கலாம், addictions, குழப்பம் or the confusions, மனச்சோர்வு இருளாய் or the இருக்கலாம். depressions. எல்லாமே உன் வாழ்க்கையை சீர்கெடுக்கும். All these darknesses will spoil your life. ஆண்டவரத்துல உன்னை ஒப்பு கொடுப்பாயா? Give it your life to God. இந்த பந்திக்கு வர முன்பதாக Before you come to the Holy எல்லாரும் Communion, உடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. take your Bible. நாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப போகிறோம். Let us turn to 1 Corinthians chapter 1 11. கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 11. 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க Let போகிறோம். us read from 23rd verse. இந்த பந்தி ஒரு சடங்காச்சாரம் அல்ல. This is not a ritual. இந்த பந்தி ஒரு மாத்திரை. This is a medicine. இந்த பந்தியில உட்கொள்ளும் பொழுது When you take part in this medicine, உன் சரீரம் பலம் கொள்ளுகிறது. your body has received the உன் strength. ஆவி பிரகாசிக்கப்படுகிறது. Your spirit will be உன் enlightened. ஆத்துமால ஒரு என்லைட்டன் உண்டாகிறது. There is the enlightenment in your soul. இந்த பந்தியில பங்கு பெறும்போது When you take part in the Holy Communion, ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை பிரகாசிக்கப்படுகிறது. God's presence will make you to be a light. அதற்கு தகுதியுள்ள மனிதனாய் நீங்க மாறணும். You need to be an eligible person. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 Corinthians chapter 11 verse 23. இப்படியே தொடர்ந்து வாசிங்க. Let us continue to read. எல்லாரும் வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை என்னவெனில், தான் காட்டுக்கொட்டப்படுத்த ராத்திரியிலே அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்த பாத்திரத்தை, உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. ஆகையால் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் எவன் அபாத்திரமா கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவன் கர்த்தருடைய, பானம் பண்ணி இன்னொரு விஷயம் சொல்லுங்க, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இப்பாப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் எண்ணத்தினால் என்னவெனில், அபாத்திரமாய் போஜனம் பண்ணும் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். Let us examine ourselves. திருவிருந்திக்கு வரும்பொழுது பயபக்தியோடு வா. When you come to the Holy Communion, be with the reverence. திருவிருந்துக்கு வரும்போது பயத்தோடும் பக்தியோடும் வாருங்கள். You need to come with the fear and the honor. உங்க கையில கொடுக்கிறது சும்மா அப்பத்தையும் பாத்திரத்தையும் தரையில, And not it is a bread and wine. ஒரு மாத்திரையை தருகிறோம். We are giving a medicine.
ஒரு மாத்திரையை கர்த்தர் தந்திருக்கிறார். God has given a medicine. அப்பத்தையும் பாத்திரத்தையும் கையில எடுக்கும்போது When you take the bread and wine in your hands, இயேசு எனக்காக மரித்தார். my Jesus died for me. அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. His blood has been shed for அவர் me. மீண்டும் சீக்கிரமாய் வருகிறார். Very soon he's going to come அவருடைய back சமூகத்திலே மணவாளனாய் as a groom, நான் ஒரு மணவாட்டியாய் காணப்பட as a bride. என்னை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். God is arranging me. அந்த நம்பிக்கையோடு நீங்க நிக்கணும். With a great hope you have to எல்லா stand. கண்களும் மூடி இருக்கட்டும். Let all the eyes be closed. டீக்கன்ஸ் எல்லாம் வந்து நேரா நான் ஆரம்பிக்கும் போதே நீங்க வந்து I நின்று request all the deacons to come forward எல்லா வரிசைக்கு நிக்கணும். and be in the row. கைகளை உயர்த்துங்க. டீக்கன்ஸ் கைகளை உயர்த்துங்க. And எங்க கைகளை சுகப்படுத்தும் Father, ஆண்டவரே. heal our hands, O Lord. தூய்மைப்படுத்தும் Lord, ஆண்டவரே. cleanse our hands, O Lord. தகப்பனே இந்த பெரிய ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தரும். Lord, give us the grace to do this great ministry. எல்லா டீக்கன்ஸ் கையோதி சொல்லுங்க. All the deacons, lift your hands and say, பாத்திரத்தை அப்பத்தையும் ஜனங்களுக்கு கொடுக்கிறோம். when we give this to the people, தேவனுடைய கரம் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். we pray the mighty hand of God to be உங்கள் கரம் revealed. இதை தாங்கி நிக்கலப்பா. The hands are holding it. உம்முடைய கரம் தாங்கி நிக்கிறது. Let your hands sustain ஆண்டவரே, it. அப்பத்தை நீர் எடுத்து பிட்டு கொடுத்ததை போல As you broke the bread, நாங்கள் இந்த பாத்திரத்தை ஏந்தி நிக்கிறோம். we are holding the cups. உம்முடைய கரம் எங்கள் மூலமாய் வெளிப்படும். Your hand to be revealed through our hands. மகாராஜாவின் நாமத்தில் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. அப்படியே நீங்க அப்பத்தை பாத்திரத்துக்காக டீக்கன்ஸ் எல்லாம் முன்னுக்கு வந்து நீங்க பந்தி பிரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருங்க. பந்தியை பெற்றுக்கொள்ள போகிற பிள்ளைகள் ஆயத்தமா இருங்க. கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு தகுதியுள்ளவர்கள். மற்ற பிள்ளைகள் உட்கார்ந்து கொள்ளுங்க. Those who are baptized, you are eligible to take part in the Holy Communion. Others, please be seated. நிற்கிற பிள்ளைகள் பயபக்தியோடு நில்லுங்க. Those who are standing with a great fear of God. இருளின் இடத்துல வருவதில்லை. Darkness will not come to my life. என் பாவ இருளை கர்த்தர் காணுகிறார். God has seen the darkness of my sin. என்னை நானே நிதானித்து அறியாவிட்டால் If I don't analyze myself, பாவம் என்னை பற்றிக்கொள்ளும். the sin will hold me. மரணம் சீக்கிரமா என்னை Very soon the death will forward. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. The word of God says, நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். we need to analyze ourselves. இந்த பக்கத்துல நம்முடைய சபையினுடைய ஒழுங்கு உங்களுக்கு தெரியும். வேற நீங்க தனியை தாண்டிக்கிறீங்க. எங்க வேற கிரேஸ் இல்லையா? அப்படியே நீங்க கண்ணை மூடிக்கொள்ளுங்க. Let all the eyes be closed. ரெண்டு கையை உயர்த்தி Lift your hands. கர்த்தருடைய வேதம், The word of God, பிரசன்னம். the presence of God. தகப்பனே, இந்த பாத்திரத்தை அப்பத்தை ஆசீர்வதிக்க. Father, bless this cup and wine. அப்பத்திலும் பாத்திரத்திலும் பங்கு பெறுகிற போது When we take part in the bread and wine, தேவனுடைய கிருபை எங்களுக்கு தென்படும். let us see the God's grace in our lives. இயேசு மகாராஜாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. கிரூசின் மேல் காண்கின்ற தாரிவர் பிராணநாதன் என்பதற்காய் சாகின்றார். குருசின் மேல் காண்கின்ற தாரிவர் பிராணநாதன் என்பதற்காய் சாகின்றார். பிராணநாதன் என்பதற்காய் சாகின்றார். நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார். One has been crucified for us. நமக்காக ஒருவர் நொறுக்கப்பட்டார். One has been crushed for us. அவருடைய தழும்புகளில் இருந்து புறப்படுகிற வல்லமை The power from the stripes, நம்மை it சொஸ்தப்படுத்தி will heal us. நம்மை சொஸ்தப்படுத்தி It will heal us.
ஏனோ தானோன்னு பாத்திரத்தை வாங்கிட்டு போய் நிக்காதீங்க. Don't dishonor the bread and கண்ண wine. மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் Close your பண்ணிட்டு eyes and give thanks to God continuously. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுங்க. The weak should say that I am வியாதியோடு strong, வந்தவங்க சொல்லுங்க. and you need to say that I am strong. பலவீனத்தோடு வந்தவங்க சொல்லுங்க. Those who came with என்னை weaknesses, சுகப்படுத்துகிற தேவன், the one who healed me, ஆரோக்கியம் வர பண்ணுகிற the one தேவன், who brings health, என் பரம பரிகாரியாகிய He is my தேவன். divine healer, அவர் பரிசுத்த தேவன், and He is a holy என்னை God. நடத்துகிற தேவன், He is the one who leads என்னை me. நடத்துகிற தேவன், He is the one who leads me. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து வருகிற He தேவன், is the one who brought me from the சீக்கிரமாய் darkness. வெளிப்பட போகிற தேவன். Very soon He is going to reveal Himself. ஸ்தோத்திரப்பா. Father, we thank you. வாயத்திறந்து சொல்லுங்க ஸ்தோத்திரம். Father, we thank you. வாங்கின பிள்ளைகள், பாத்திரத்தை எடுத்த பிள்ளைகள் சொல்லுங்க. Youngsters, please say, ஸ்தோத்திரம், Father, I thank you. ஸ்தோத்திரம், Father, I thank you. Father, I thank ஸ்தோத்திரம் you. பண்ணுங்க. கையை உயர்த்தி பாத்திரத்தை அப்பத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் Lift your சொல்லுங்க. hands and give thanks to God. பாத்திரத்தை அப்பத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தகப்பனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம்ப்பா. கிருபையாய் நடத்துங்கப்பா. கையை உயர்த்துங்க. பாத்திரத்தை உயர்த்தி சொல்லுங்க. பிராணநாதன், பிராணநாதன் என் பேர்க்காய் சாகிறார். பிராணநாதன், பிராணநாதன் என் பேர்க்காய் சாகிறார். குருசின் மேல், குருசின் மேல் காண்கின்ற அறிவர் பிராணநாதன் என்பதற்காய் சாகின்றார். பாவத்தின் பாவத்தின் காட்சியை ஆத்மாவே காணுவாய். தேவகுமாரன் ஆயினார். தேவகுமாரன் சாபத்தில் ஆயினார். குருசின் மேல் ரத்தம்பா ஆண்டவரே. பிராணநாதன், பிராணநாதன் என்பதற்காய். பிராணநாதன், பிராணநாதன் எலோயி, எலோயே லமா சபக்தானி. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன். சிலுவையிலே ஒரு சத்தம் கேட்டுச்சு. பாதாளம் அசைந்ததே. பரலோகத்தில் ஒரு அமைதி. எல்லாம் முடிந்தது என்று அவர் ஒப்பு கொடுத்ததுனாலே பாவ இருளின் கோரம் முடிஞ்சது. ஆவிக்குரிய இருள் உடைஞ்சு போச்சு. குழப்பத்தின் இருள், அடிமைத்தனத்தின் இருள், மன சோர்வின் இருள் உறிஞ்சு போச்சு. இன்னும் அதுக்குள்ள நசிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவே வெளிச்சம். அவர் பிரகாசிக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் எனக்குள் பிரகாசிக்கிறார். நான் அவருக்குள் இருக்கிறதுனால தேவனுடைய வெளிச்சம் எனக்குள் பிரகாசிக்கிறது. இயேசு மகாராஜாவின் நாமத்தில் நன்றியோடு இந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லோரும் ஒரே மனமாய் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவோம். உட்கார்ந்துள்ளுங்க பிள்ளைகளே. Please be seated. உங்களை யாராவது பிறந்த நாள் திருமண கொண்டாடினா எழுந்து நில்லுங்கள். If you have celebrated your birthdays or wedding anniversaries, please rise up to your feet. As a church, we would like to pray for you. யாராவது இருக்கிறீங்களா? சரி,
அப்படி இல்லாட்டா வருகிற சனிக்கிழமை ஒரு விசேடமான வீட்டு கூட்டம் உண்டு. Coming Saturday is a very special ஒவ்வொரு cottage மாதம் meeting. இரண்டாவது வாரம் இரண்டாவது சனிக்கிழமை Every month, second Saturday. ஷீபா ரஞ்சித்துடைய வீட்டிலே அந்த கூட்டம் ஒரு சபை நடைபெறும், கல சபையாக நடைபெறும். It will be like a church gathering. அவை உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். We humbly request you to 7 take. மணிக்கு ஆரம்பிக்கும், 8 மணிக்கு முடிஞ்சிடும். It will start at 7 p.m. and will ஒரு finish மணி by 8. நேரம் நீங்க எல்லாம் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறோம். 1 hour I request you to come and pray. வருகிற ஞாயிற்றுக்கிழமை மதர்ஸ் டே. Coming Sunday is a Mother's Day. அன்றைக்கு ஒரு பேக் சேல் நம்முடைய பெண் பிள்ளைகளாலே நடைபெற Our இருக்கிறது. Sunday school girls will do the bake sale. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நம்முடைய சர்ச்சினுடைய மோர்ட்கேஜ் பேமெண்ட் வரும். August 12th we have a mortgage payment for the அந்த church. நேரம் நீங்க எங்களுக்கு தந்த இந்த தேர்ட் சண்டேல எடுத்த எல்லா பணமும் நாங்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் என்ற விவரம் உங்களுக்கு நாங்கள் தருவோம். The information will be provided whatever we get on the இப்படிப்பட்ட third வருகிற Sunday. சேலிலிருந்து வருகிற எல்லா பணமும் நாங்கள் அதுக்கு பிரயோஜனப்படுத்துவோம். And whatever the amount comes from the sale, we will contribute towards the mortgage payments. இந்த வேளையில இன்றைக்கு முதலாவது ஞாயிற்றுக்கிழமை Today is the first Sunday. நம்முடைய தசமாவும் காணிக்கையில நாம் ஆயத்தம் Let us பண்ணிக்கொள்ளலாம். prepare our tithes and offerings. ஒருவேளை நீங்கள் எங்களுடைய ஃபெசிலிட்டி பாய்க்க விரும்புகிறவர்கள் கிவிங் அட் பிரைஸ் என்ற முகவரியில கொடுக்கலாம். You can do e-transfers. and கொடுப்பது giving. என்பது கூட ஆராதனை தான். Giving is an act of worship. ஆண்டவர் And Jesus, நம்முடைய கைகளை பார்க்கிறார். and looking at the hands, வேதம் the சொல்லுகிறது, Bible says, உன் திராட்சரசத்தின் முதற் பலனால் தேவனை கனம் பண்ணு. you need to honor with your first blessings, அப்பொழுது உன் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு so that you will have a great wine in your நம்முடைய vineyard. 10ல் ஒன்றை நமக்கு தேவனுக்கு கொடுத்தா போதும். If we give 1/10, that's more than enough. சந்ததி சந்ததியாய் பார்த்துக்கொள்வோம். God will take care of your நான் generations. இளைஞனாய் இருந்தேன், I was young, முதிர் வயது உள்ளவனுமானேன். now I am too old. நீதிமான் I கைவிடப்பட்டது, have never seen the அவன் righteous சந்ததி அப்பத்துக்கு இறங்கினதை நான் and his கண்டதே. children lacking for bread. இது கர்த்தர் சொல்லுகிற This வார்த்தை. is the word of God. நான் அதை I அனுபவிக்கிறேன், have experienced அதை it பலருடைய வாழ்க்கையில பார்க்கிறேன். and I have seen in many இந்த people's வேளையில் நாம் lives. கொடுக்க போகிறோம். We are going to give now. உண்மையாய் கொடுக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God is giving the true giver. எல்லாரும் எழுந்து நிக்க போறோம். Let us rise up to our feet. பரிசுத்த பிதாவே, Heavenly இந்த Father, தசவாம் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரி. Lord, please accept our tithes and ஆண்டவரே, எங்கள் offerings. கைகளில் இருந்து கொண்டு வருகிற இந்த காணிக்கை The offerings which we come from the hands, உகந்த பலியாய் உமக்கு let காணப்படும். be a favorable sacrifice. ஏற்றுக்கொள்ளும், Please accept it. ஆசீர்வதியும். Bless us. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. கொடுக்கிற போது எல்லாரும் கொடுக்கலாம். இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன், நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன், என்றும் ஓடி ஓடி சொல்லுவேன், என்றும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். அமர்ந்து கொள்ளுங்கள். Please be seated. இன்னைக்கு முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, இரண்டாவது காணிக்கை There is எடுப்போம். a second special இந்த offering. காணிக்கையில் வருகிற ஒவ்வொரு சதமும் மற்ற ஊழியங்களை ஆதரிக்கவும், நம்முடைய சபையிலே ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆதரிக்கவும் அது பயன்படும். This dollar will be helped for the other ministries அந்த inside the காணிக்காக church. நீங்க ஆயத்தம் பண்ணும்போது When you prepare the என்னுடைய offerings, பேத்தி ஷரோன் ஒரு விசேடமான பாடலை கொண்டு வருவார். Sister Sharon will bring a எல்லாரும் special அமர்ந்து number. கொள்ளுங்க. Please நீங்க be எல்லாரும் seated. அமர்ந்து கொள்ளுங்க. Sharon is not here. எல்லாம் உட்கார்ந்து கொள்ளுங்க. உட்கார்ந்து நம்மால முடிஞ்ச ஒரு காணிக்கை, இந்த உதாரணத்துவமான காணிக்கை எடுக்கிறதுக்கு எங்க டீக்கன்ஸ் எல்லாம் எங்க போயிட்டீங்க? எல்லாம் நிற்கிறீங்களா? எல்லாம் ஜெபம். பரிசுத்த பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே கிருபையாய் எங்களுக்கு இறங்கும், கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த உதாரணத்துவமான காணிக்கையை எடுத்து பல ஊழியக்காரர்களுக்கு பிரயோஜனப்படுது. கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபையின் கரத்தின் மேலும் ஆசீர்வாத ஊற்றாக காணப்பட வேண்டும் என்று
ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வந்துருங்க தங்கம். எல்லாரும் கண்ணு கொடுக்கும் போதே இந்த அருமையான பாடலை பேட்டி பாடுவாங்க. ரசரசபிதா மைந்த தேசுலவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசிய நந்தனே. ரசரசபிதா மைந்த தேசுலவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசிய நந்தனே. ஜெகதீஸ்வரேஸ்வரன் சுகநேசமேஸ்வரன் மகராசரசபிதா மைந்த தேசுலவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசிய நந்தனே. மாசலமணியே மந்திராசலானியே சுந்தரநேசமை பணியே தந்திரமோசமை தனியே. மாசலமணியே மந்திராசலானியே சுந்தரநேசமை பணியே தந்திரமோசமை தனியே. நிறைவான காந்தனே இறையான சாந்தனே மரராசரசபிதா மைந்த தேசுலவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசிய நந்தனே. ஆதி அந்தமிலானந்தமாதி நுந்தியிலே முந்த வேத பந்தனமாய் வந்த பாதம் வந்தனமே. ஆதி அந்தமிலானந்தமாதி நுந்தியிலே முந்த வேத பந்தனமாய் வந்த பாதம் வந்தனமே. பதநாம நாமனா சுதநாம நாமனா சிதராசரசபிதா மைந்த தேசுலவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசிய நந்தனே. வீடு தேடுவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்தர் கீடமுடவுமே விந்தையோடு பாடவுமே. வீடு தேடுவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்தர் கீடமுடவுமே விந்தையோடு பாடவுமே. நரவேடமேவினான் சுரராடு கூவினான் வரராசரசபிதா மைந்த தேசுலவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசிய நந்தனே. ராசரசபிதா மைந்த தேசுலவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசிய நந்தனே.